ஹாய் கைஸ், நான் லாங் ஃபார்ம் வீடியோ பற்றி ரொம்ப நாள் ஆச்சு. சாரி ஃபார் த டிலே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹாஸ்டல் எசென்ஷியல்ஸ் வீடியோ தான். ஹாஸ்டல் எசென்ஷியல்ஸை சொல்ல உங்களுக்கு தேவையான விஷயத்துலேருந்து அதாவது மேஜராக தேவைப்படுற விஷயத்துலேருந்து மைனர் அது வரைக்குமே நான் எல்லாமே சொல்லிடுறேன். கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 3 இயர்ஸாக ஹாஸ்டலில் இருக்கேன். காலேஜ்லேருந்து தான் ஹாஸ்டலில் இருக்கேன். நான் அது வரைக்கும் ஹாஸ்டலில் இருந்ததில்லை. பட் இந்த 3 இயர்ஸ்லேயுமே நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நல்லாவே தெரியும் என்னென்ன தேவை என்னென்ன தேவை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஹாஸ்டலில் எப்படி இருக்கணும், எப்படி படிக்கணும், காலேஜ் லைஃப் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண, அதெல்லாம் வந்து நான் தனியாக ஹாஸ்டல் கைடு அப்படின்ற மாதிரி இல்லை காலேஜ் கைடுன்ற மாதிரி போடுறேன். இதில் வந்து நம்ம திங்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் என்ன எசென்ஷியல்ஸ் அப்படின்னு. ஹாஸ்டல் எங்கள் காலேஜ் பொறுத்த வரைக்கும் எங்கள் காலேஜ் ஹாஸ்டல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை. சில காலேஜஸில் ஃபோனே அலோட் இல்லைன்னா சொல்லுவாங்க. பட் மை காலேஜ் இஸ் சம்வாட் லிபரல் தான். அவுட்டிங் கூட பெர்மிஷன் கொடுப்பாங்க. பட் நம்ம அவங்க கொடுக்குற அதாவது நம்ம அவங்க கொடுக்குற இதெல்லாம் வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறக்கூடாது. மிஸ்யூஸ் பண்ண சொல்லி தான் அவங்க நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. உங்களுக்கு கொடுத்ததை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அளவுக்கு மீறி பண்ண சொல்லதான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ன்றது வரும். காலேஜ் ஸ்டார்டிங்ல இருக்க சொல்ல இருந்த ஃப்ரீடம் வந்து இப்போ இருக்கானா இல்லை. பிகாஸ் சில பல விஷயங்கள் இந்த காலேஜில் நடந்திருக்கு எங்கள் ஹாஸ்டலில். அதனால நிறைய மாறி இருக்கு. இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுக்கு கொடுத்ததை வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோன்னா பிரச்சனையே இருக்காது. ஸோ இப்போ வந்து திங்ஸ் பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட், காலேஜில் அந்த பெட் ஃப்ரேம் மட்டும்தான் கொடுப்பாங்க. மேலே போடுற குஷன் அந்த பெட் வந்து நம்ம தான் வாங்குற மாதிரி இருக்கும். எந்த காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்ண சொல்ல அந்த கீழே வந்து பாய் மாதிரியோ மேலே வந்து அந்த சாஃப்டாக இருக்கிற அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். பட் அது வந்து ஒரு 2.5 இயர்ஸ்ல வந்து ஃபுல்லாகவே அது வந்து இதுவாயிடுச்சு. அது நல்லா இல்லை அதுக்கு அவ்வளோ யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பெட் தான் வாங்கிருங்க. ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜோட டியூரேஷன் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். 4 to 5 இயர்ஸ் அந்த மாதிரி லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் பெட்டை சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான பில்லோஸ் ஒரு 2 to 3 வச்சுக்கோங்க. காலுக்கு தலைக்கு அப்படின்னு எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது. ஸோ அது வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெட்ஷீட்ஸ் வந்து அவசியமானது. ஏன்னா வின்டர் சீசனில் ரொம்ப தேவைப்படும். உங்களுக்கு எது செட் ஆகுதோ நல்லா கோசியாக இருக்கணும்னு நினச்சாலும் அதுவும் வாங்கிக்கோங்க. ஏஸ்தட்டிக்காக பிரிண்ட் போட்டது எது வேணாலும் வாங்கிக்கோங்க. பட் ஃபார் கம்ஃபர்ட் வின்டர் சீசனுக்கு ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட்டு பக்கெட்ஸ் 1 இல்லை 2 வாங்கி வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற பக்கெட் தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்க சொல்ல வாங்கினது. நான் அண்ணா நகரில் பிஜியில் இருக்க சொல்லி வாங்கினது. இப்போ வரைக்கும் அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு பக்கெட் வந்து கிளாத் வாஷிங்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும். 2 இல்லாமல் தயவு செஞ்சு ஹாஸ்டலுக்கு போயிடாதீங்க. நெக்ஸ்ட், இந்த ஃபோட்டோவில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று டீகோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், எக்ஸ்டென்ஷன் கார்டு இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுக்கு கொடுக்குற சாக்கெட் கிட்ட இருக்குமா பக்கத்தில் இருக்குமா தூரம் இருக்குமா எதுவுமே தெரியாது. ஒரு 2-3 சாக்கெட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது நல்லது. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் கார்டு வாங்கிக்கோங்க. ரியலி கால்குலேட்டட். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ். 1 வாட்டர் பாட்டிலோ 2 வாட்டர் பாட்டிலோ கண்டிப்பாக பத்தாது. மேக்ஸிமம் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க ப்ரொவைட் பண்ற வாட்டர் டிஸ்பென்சர் பக்கத்துலேயே இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா எல்லாமே ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க உங்க இடத்த விட்டு எழுந்து போகணுன்ற அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இந்த டவர் ஃபேன். நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வரைக்குமாச்சும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்ததுலேருந்து எங்களால் அந்த ஹீட்னஸை தாங்கிக்கவே முடியல. நம்ம தமிழ்நாடு கிளைமேட் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டவர் ஃபேன், அந்த டேபிள் ஃபேனோ இல்லை ஏர் கூலரோ வாட் எவர் யுவர் காலேஜஸ் ஓகே வித் இட், அதை வாங்கிக்கோங்க. பெஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை போய் பாருங்க உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. தேவைப்பட்டா மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நெக்ஸ்ட், பிளேட்டு. ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் வியர்ட், பட் சில சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இல்லை பெரிய பெரிய காலேஜஸ்ல வந்து அவங்களே பிளேட்ஸ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் எங்களது இல்லைன்னா மற்ற சித்தா காலேஜஸ்லாம் சின்னது தான். ஸோ பிளேட் வந்து நம்ம எடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் போய் பாருங்க, பார்த்துட்டு எதுனால டிசைட் பண்ணுங்க. அப்படி வாங்குறதா இருந்தால் என்னோட அட்வைஸ் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பிகாஸ் இதில் தான் நீங்கள் நிறைய டிஷ்ஷஸ் அகாமடேட் பண்ணிக்க முடியும்.
லிஸ்ட்ல நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா கப்ஸ். எக்ஸாம் டைம்ல காஃபி டீ இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. ஏன் சாதா ஈவினிங் டைம்லயே நம்ம கண்டிப்பா டீ காஃபி மில்க் எதுனாலும் குடிக்கிற ஆள் தான் நம்ம எல்லாருமே. ஸோ கப் வச்சுக்கோங்க, அதுக்கு நல்லா ஒரு சூடு தாங்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 கூட வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு கப்ல காஃபி ஒரு கப் டீ குடிக்கிற ஆளுங்களாம் எங்க காலேஜ்ல இருக்காங்க. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க கப்பா பார்த்து வாங்குங்க. போட்டோடனே உடையிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஏன்னா நிறைய அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ கப் வாங்கிருக்கிறது நல்லதா வாங்குங்க. நெக்ஸ்ட் பவுல் எதுக்குன்னா நிறைய ரீசன்ஸ். ஹாஸ்டல்ல 10-15 பேர் சேர்ந்து மேகி செஞ்சா எல்லாருமே அந்த வெஸ்ஸல்ல இருந்து சாப்பிட முடியாது. போட்டு சாப்பிட்டு கப் வேணும். இல்ல ஹாஸ்டல்ல கொடுக்குற டிஃபன் உங்களுக்கு பிடிக்கலன்னா சாக்கோஸோ இல்ல மியூஸ்லியோ ஓட்ஸோ ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா கப் வேணும். இது எல்லாத்துமே நாங்க யூஸ் பண்ற ரீசன்ஸ் தான் நான் சொல்றது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி இந்த மாதுளம்பழம்லாம் சாப்பிட்றதுக்கு கப்பு, தட்டுல கூட சாப்பிடலாம். பட் ஒரு பவுல் அப்படி வச்சுக்கிறது நல்லது. யூஸ் ஆகும், கண்டிப்பாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு தெர்மோஸ், அதாவது ஃபிளாஸ்க். ரொம்ப தேவைப்படுற விஷயம். இதை நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஏன் இத்தனை வருஷம் வாங்கலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் ஒரு எக்ஸாம் டைம்லயோ இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லாத டைம்லயோ எப்பவுமே ஹாட் வாட்டர் ஒரு 24 hours தாங்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் மெஸ்லாம் 24 hours தான் ஓப்பனாக இருக்காது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நைட் போயிட்டு உங்களுக்கான காஃபியை பிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா எக்ஸாம் டைமில் 2 o'clock 3 o'clock வரைக்கும் நீங்கள் எழுந்து குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் எல்லாரும் ஒரு தெர்மோஸ் நல்லதாக வாங்கிட்டு போங்க. எந்த குவான்டிட்டி இல்லாமல் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்லிப்பர்ஸ். 2 டைப் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ். வெறும் பாத்ரூம்க்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு யூஸ் தட் சேம் ஸ்லிப்பர் ஃபார் அவுட் சைட். ஏன்னா மெஸ்க்கு நடந்து போக சொல்ல நம்ம பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணது நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு தனி பேர்ஸ் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கோங்க. காலேஜ்க்குலாம் தனியாக வச்சுக்கோங்க. ஹாஸ்டலுக்கு இந்த 2 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், ஸ்டோரேஜ் பாக்ஸஸ். எந்த டைப்ல வேணாலும் வச்சுக்கோங்க. ஹாஸ்டல்ல ப்ரொவைட் பண்ற எவ்வளோ ஸ்பேஸா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பத்தவே பத்தாது. ஒன்லி இஃப் யூ ஹேவ் an external திங்ஸ் லைக் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், அப்போதான் நமக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். நிறைய விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்மளோட திங்ஸ், மேக்கப் திங்ஸ், ஸ்கின் கேர், டெய்லி யூஸஸ் எல்லாமே நீங்கள் கை வச்சுக்கிற மாதிரி இருக்கிறது நல்லது. ஸோ இதுவும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் adhesive hooks. Trust me when I say this, காலேஜில் எது ப்ரொவைட் பண்ணாலும் நம்மளுக்கு பத்தாது, நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஒரு பேக் மாதிரி வாங்கிருங்க, ஒரு 6 to 7 இருக்கிற மாதிரி. நம்ம ஐடி கார்டு ஹோல்ட் பண்ணவோ இல்லை நம்மளோட ஒயிட் கோட் ஹேங் பண்ணவோ, நம்மளோட டெய்லி எசென்ஷியல்ஸ் இந்த லூஃபா இதெல்லாம் ஹேங் பண்ணவோ கண்டிப்பாக ஒரு adhesive hooks இருக்கிறது நல்லது. ஹாஸ்டலில் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணாங்க நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது கையில் சேஃப். நெக்ஸ்ட் இதுவும் இம்பார்ட்டன்ட்னா கெட்டில்ஸ். கெட்டில் இல்லாமல் எங்களால் ஹாஸ்டல் ஓட்டியிருக்கவே முடியாது. கெட்டில்ல மேகி செஞ்சு சாப்பிட்றதுலாம் பீக் ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் மிஸ்ஸே பண்ணுறதுங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் கெட்டிலாம் வாங்கலாம்? நாங்கள் 2மே வச்சுருக்கோம் எங்கள் ரூமில். ஹாட் வாட்டர் போட்டுக்கோ, வாட்டர் டிஸ்பென்ஸில் ஹாட் வாட்டர் வரும். பட் சம்டைம்ஸ் நாங்கள் கெட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கெட்டில் நாங்கள் சம்டைம்ஸ் எக் புஜ்ஜி அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிடுவோம். பேன் கேக் கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான திங்ஸ். இஃப் யுவர் காலேஜ் அலோஸ் இண்டக்ஷன், அதுவும் வாங்கிக்கோங்க. எங்க காலேஜ்ல அலோவ் பண்ணுவாங்க, பட் நாங்க தான் அதை யூஸ் பண்றது இல்லை. எங்களுக்கு இதுவே மோர் தென் எனஃபா இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒன்று நீங்க வாங்கிக்கிறது நல்லது. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் நான் சொல்றது. லாக் 2 லாக்கா வச்சுக்கோங்க. ஒன்று காமன் லாக் ஃபார் ரூம்ஸ். ஹாஸ்டல் லாக் ப்ரொவைட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல, பட் எங்கள் ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஒரு லாக் ரூமுக்காக வச்சுக்கோங்க காமன். அதுக்கான கீ நீங்கள் ரூம்மேட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாக் உங்களோட கபோர்ட், அதாவது உங்களோட பார்ட் ஆஃப் அந்த ஸ்டோரேஜ் இருக்கும்ல, அதுக்கு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஹாஸ்டல்ல எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, நிறைய திருட்டு போக சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு சேஃப் ஒரு லாக் வாங்கி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் ஐட்டம் கிளாத் ஹேங்கிங் ரோப். காலேஜ்ல மொட்டை மாடலையும் இருக்கும், கீழேயும் இருக்கும். பட் மழை காலத்துல அதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. ஸோ ரூம்குள்ள கட்டுறதுக்கோ இல்லை நம்மளோட வெரண்டால கட்டி வைக்கிறதுக்கோ இந்த ரோப் தேவை. அது மட்டும் இல்லாம கிளிப்ஸ், கிளாத் காய வச்சுட்டு நம்ம அதுக்கு போடுறதுக்கு கிளிப்ஸ் தேவை. ஸோ இதுவும் ஒரு 20 அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கிளாத் ஆர்கனைசர். நம்ம ரூம்ல அங்கங்க கிளாத் இருக்கிறதோ இல்லை
நம்ம அப்படியே வச்சோன்னா வாலில் இருக்க ஒயிட் பெயிண்ட்லாம் எங்கள் ட்ரெஸ் வந்து பட ஆரம்பிச்சது. ஸோ அப்பத்துலேருந்து தான் நாங்கள் வந்து கிளாத் ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். எல்லா காலேஜ்லையுமே இந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் ஃபார் மோர் ஆர்கனைஸ்டு லுக், அப்படியே கிளட்டராக இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளாத் ஆர்கனைசர்ஸ் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இதை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து லஞ்ச் பாக்ஸஸ். சம்டைம்ஸ் நம்ம கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அப்படி கிளாஸ்க்கு உடனே போனோம், ஆனால் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸஸ் வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேக் பண்ணிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த மிட் டேல ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஆளாக இருந்தாலும் லஞ்ச் பாக்ஸஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். எது வேணாலும் உங்களுக்கு தேவையான விஷயத்த போட்டுட்டு போயிடலாம். நல்லா ஹீட் தாங்குற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல். த நெக்ஸ்ட் ஐட்டம் இஸ் ஸ்டடி லேம்ப். ஸ்டடி லேம்ப் வந்து நீங்கள் ஸ்டடி டேபிளில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யூஸ் ஆகும். கரண்ட் ஏதாச்சும் போச்சுன்னா அதுக்கும் வந்து இது டார்ச் லைட் மாதிரியோ இல்லை உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எது வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். எங்கள் காலேஜில் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு அந்த வேனிட்டி லைட்ஸ் மாதிரிலாம் கூட இந்த ஸ்டடி லேம்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் வாட் எவர் யூஸ் இது ஒன்று வச்சுக்கிறது நல்லது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் அதை ஸ்டோரேஜ் பண்ணுற பாக்ஸஸ் இல்லைன்னா கண்டெய்னர்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குறது சாப்பிட்றதுக்காக தான். அதை நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அது வந்து நமக்கு போயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. அந்த மாதிரி பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பாடு ரொம்பவே முக்கியம். ஸோ அதாவது அந்த மாதிரி கண்டெய்னர் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அந்த கிளிப்ஸ் மாதிரி இருக்கும்ல, ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன்னா போடுற மாதிரி, அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டாய்லெட்ரிஸ். இந்த டாய்லெட்ரிஸ்ன்னு சொல்ல போத் மென் அண்ட் கேர்ள்ஸ் உங்களுக்கு தேவையானதை மறக்காம வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் மற்ற சில பொருள் சிலனா கூட பரவாயில்ல, பட் இதெல்லாம் வந்து நம்ம ஷேர்லாம் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான டூத் பேஸ்ட், சோப், பாடி வாஷ், சானிட்டரி நாப்கின்ஸ், ஹேண்ட் வாஷ், எல்லாமே ஃபேஸ் வாஷ் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டோ க்ரூமிங் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய ஹாஸ்டல் வெளியில் இந்த மாதிரி கடைலாம் இருக்குமா நம்மளுக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் ஒரு மிரர். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் மிரர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா ஹாஸ்டல்லையும் இதை ப்ரொவைட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. எங்கள் ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணலை. ஸோ நாங்கள் எங்கள் ரூமுக்காக ஒன்று வச்சுக்கிட்டதாலும் நல்லா இருந்துச்சு. ரூமுன்னு இல்லை, நாங்கள் தனித்தனியாகவே எங்களுக்குன்னு வச்சுருக்கோம் மிரர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபுல் சைஸ் மிரர் உங்களுக்கு ஓகேனா அதுக்கு தான் வாங்கிக்கலாம். உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு எது ஓகேவோ அதை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஷ்யூ பாக்ஸ். டிஷ்யூ பாக்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா ஹாஸ்டலில் எது எப்போ வந்து நம்ம தலையிலையோ இல்லை பெட்டிலையோ இல்லை டேபிள்லையோ விழுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கோ இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே அது டிஷ்யூ பாக்ஸ் தேவை. ஃபேஸ் வைப்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் டிஷ்யூ மீன் பண்ண சொல்ல 2 இயர்ஸ்க்குமே தான். இது இல்லாமல் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஒரு ஐட்டமாக வச்சுருக்கேன். இது சில்லியாக இருக்கும், பட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் டு பை. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டடி டேபிள், பெட்சைட் ஸ்டடி டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் நம்ம ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம பெட்டில் உட்காந்து படிக்கணும், அந்த கம்ஃபர்ட்னஸ் வேணும் நம்ம எதிர்பார்ப்போம். என் வீடியோஸ் பார்த்துருந்தாலே தெரியும், பாதி நேரம் நான் இதில் தான் வந்து உட்காந்து படிப்பேன். என்னோட டேபிளை வந்து நான் திங்ஸ் வைக்க விதமாக தான் யூஸ் பண்ணுவேன் தவிர படிக்கிறது எல்லாமே இந்த டேபிள் யூஸ் பண்ணி தான் படிப்பேன். ஸோ இதெல்லாம் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் த்ரூ த ஹாஸ்டல் லைஃப் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப படிக்கிறதுக்கு இது ரொம்ப தேவை. நெக்ஸ்ட் வந்து ஒரு அயன் பாக்ஸ். இது என்னோட அயன் பாக்ஸ் தான். நான் ஸ்டார்டிங்கில் வாங்கினது, இப்போ வரைக்கும் நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அயன் பண்ணி தான் ட்ரெஸ் போடுற ஆளாக இருந்தால் இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே இது தேவைன்னு என்னால் சொல்ல முடியாது, பட் நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை வாங்கிக்கோங்க. அது எந்த டைப் வேணாலும், இந்த மாதிரி ஹேங்கிங்கில் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி பெட்டில் வச்சு இது பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, பட் உங்கள் கம்ஃபர்ட் ஏற்ற மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அஞ்சரை பெட்டி. நோட் திஸ் டவுன் கைஸ். ஹாஸ்டல் ஃபுட் எப்போவுமே உங்களுக்கு செட் ஆகாது. எவ்வளோ நல்லா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது போர் அடிச்சிடும். ஏன்னா ஒரே பேட்டர்னில் இருக்கிறதால. ஸோ நம்ம கண்டிப்பாக ஏதாவது சமைச்சு சாப்பிட்ணும்னு யோசிப்போம். அப்போ இந்த மாதிரி மசாலாஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அட்லீஸ்ட் மிளகு மஞ்சள் ஆச்சு வச்சுக்கோங்க. பாலில் வந்து கோல்ட் அப்பு போட்டு குடிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான திங்ஸ்.
ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர். நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அது வாங்கிக்கோங்க. இதெல்லாம் அங்கே கிடைக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது, நீங்கள் போகிற ஊரை பொறுத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்பப்போ ரீஃபில் பண்ணுற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க, பட் இதை வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்வெட்டர். வெயில் காலத்தில் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குமோ அந்த மாதிரி வின்டர் சீசனில் ரொம்பவே குளிர் எடுக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்கிறதீங்கன்னா கண்டிப்பாக குளிர் உங்களுக்கு வந்து அப்படியே ஏறி கோல்டு வந்துடும். ஸோ இந்த ஸ்வெட்டர் அண்ட் ஹியர் பஃப் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இது வந்து இந்த சீசனல் யூஸ் தான், பட் இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. குளிர் வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபியூ ஆஃப் திங்ஸ் நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது. இதில் நிறைய பொருள் விட்டு போயிருக்கலாம், இல்லை தேவையில்லாத பொருட்களை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் இதுதான் இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோணுது, எனக்கு தேவைப்பட்டது. இந்த 3 இயர்ஸில் நான் இது சொல்லியிருக்கேன். இதில் எத்தனை யூஸ்ஃபுல், உங்களுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஏதாச்சும் திங்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. உங்களுக்கு கமெண்ட்ஸில் அந்த திங்ஸ் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், ஸோ தட் எல்லாருக்குமே தெரியும். இதுதான் இந்த ஹாஸ்டல் எசென்ஷியல்ஸ். ஹாஸ்டல் லைஃப் ஒரு மெமரபிளான லைஃப். நான் இன்னும் அதை கம்ப்ளீட் பண்ணல, இப்பயும் அது போயிட்டு தான் இருப்பேன். இன்னும் 2 இயர்ஸ் கிட்ட நான் ஹாஸ்டலில் தான் இருப்பேன். ஸோ இன்னும் நிறைய நான் லேர்ன் பண்ணியிருப்பேன். என்னோட ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி என்னோட இன்டர்னல் எக்ஸாமினேஷன் விளாக்ஸ் வந்து நான் வந்து விளாக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்ஸ் நான் எக்ஸாம் இந்த 2 வீக்ஸ் முடிஞ்சோடனே கண்டிப்பாக நான் போட்டுடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் அந்த விளாக்ஸ்க்கும். காலேஜில் வந்து புதுசாக வந்து எங்கள்கிட்ட ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு கன்சர்ன் லெட்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால என்னால் காலேஜ் உள்ளே நடக்கிறத போட முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஹாஸ்டல் லைஃப்யோ இல்லை நாங்கள் அவுட்டிங் போகிறது ஏதாச்சும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸ்டடி விளாக்ஸும் போடுறேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மேக் ஷூர் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.